வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். 48 மணி நேரத்திற்கும் மேலாகிவிட்டது. ஜம்ரி வினோத்தின் சர்ச்சைக்குரிய பதிவேற்றம் அகற்றப்படாதது ஏன்? தைப்பூச காவடி ஆட்டத்தையும் இந்துக்களையும் சிறுமைப்படுத்தி சமூக வலைதளங்களில் சர்ச்சைக்குரிய பதிவேற்றத்தை செய்துள்ள ஜம்ரி வினோத் காளிமுத்துவிற்கு எதிராக போலீசார் இதுவரை நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று ஜெலுத்தோங் எம்பி RSN ராயர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்துக்களையும் இந்து மதத்தையும் நிந்திப்பதை வழக்கமாக கொண்டுள்ள ஜம்ரி வினோத் ஆக கடைசியாக தைப்பூச காவடி தொடர்பில் வெளியிட்டுள்ள சர்ச்சைக்குரிய கருத்து பதிவேற்றத்தை அகற்றும்படி வலியுறுத்தப்பட்டது. தற்போது 48 மணி நேரம் கடந்துவிட்டது. இன்னமும் அந்த சர்ச்சைக்குரிய சமய போதகரின் கருத்து பதிவேற்றம் அகற்றப்படாமல் அப்படியே உள்ளது. இந்துக்களை அவமதிக்கும் மிக உணர்ச்சிகரமான சொல்லாடல்கள் பயன்படுத்தப்பட்டுள்ள ஜம்ரி வினோத்தின் அந்த உள்ளடக்கம் மேலும் பலர் பார்ப்பதற்கும் பகிர்வதற்கும் சாத்தியம் இருப்பதாக RSN ராயர் இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இனம் மற்றும் மத சீண்டல்கள் தொடர்புடைய பதிவேற்றங்கள் சமூக வலைதளங்களில் இருந்து உடனடியாக அகற்றப்படும் என்று முழக்கமிடும் போலீஸ் துறையும் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையமும் இதுவரையில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் வெறுமனே பார்த்துக் கொண்டிருப்பது ஏன் என்று DAP-யின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான ராயர் கேள்வி எழுப்பினார். ஒற்றுமை அரசாங்கத்தில் பிரதான கட்சியாக விளங்கும் DAP-யின் மத்திய செயற்குழுவிற்கான தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 9 நாட்களே எஞ்சியுள்ளன. இந்நிலையில் DAP தலைவர் பதவியை தற்காத்துக் கொள்ள கட்சியின் நடப்பு தலைவர் லிம் குவான் எங் முயற்சிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் அப்பதவிக்கு மீண்டும் போட்டியிட வேண்டாம் என்று லிம் குவான் எங்கை சம்மதிக்க வைக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கடந்த வாரம் லிம் குவான் எங்கை சந்தித்ததாக கூறப்படும் DAP பொதுச் செயலாளர் ஆந்தனி லோக் தலைவர் பதவியை தற்காக்க மீண்டும் போட்டியிட வேண்டாம் என்று அவரை சம்மதிக்க வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிகிறது. எனினும் DAP தேர்தலில் தலைவர் பதவியை தற்காத்துக் கொள்ளும் தனது முயற்சியில் தோல்வி அடையும் அபாயம் இருந்த போதிலும் தாம் மீண்டும் போட்டியிடப் போவதாக லிம் குவான் எங் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டதாக அந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. லிம் குவான் எங்கிற்கும் ஆந்தனி லோக்கிற்கும் இடையில் நல்லிணக்க அடிப்படையில் இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. லிம் குவான் எங்கை சம்மதிக்க வைக்கும் முதலாவது முயற்சி தோல்வி கண்ட போதிலும் வரும் மார்ச் 16ஆம் தேதி நடைபெறவிருக்கும் DAP தேர்தலுக்கு முன்னதாகவே ஆந்தனி லோக் மீண்டும் ஒருமுறை லிம் குவான் எங்கை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கில்லான் பள்ளத்தாக்கில் உள்ள ஒரு வீட்டில் 170 மில்லியன் ரிங்கிட் ரொக்கமும் 70 லட்சம் ரிங்கிட் மதிப்புள்ள தங்க கட்டிகளும் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் விசாரணையை 2 முறை ஒத்திவைத்துள்ள முன்னாள் பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப்பின் மருத்துவரை SPRM அதிகாரிகள் இன்று சந்தித்தனர். சுபாங் ஜயாவில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் இஸ்மாயில் சப்ரியின் உடல் நிலையின் உண்மை நிலவரத்தை கண்டறிவதற்கு அவரின் மருத்துவருடன் இன்று பிற்பகல் 3:30 மணியளவில் SPRM அதிகாரிகள் சந்திப்பு நடத்தினர். இரத்த கொதிப்புக்கு ஆளாகியுள்ளதாக கூறப்படும் இஸ்மாயில் சப்ரி இன்று நடைபெறவிருந்த விசாரணையில் கலந்து கொள்வதில் இருந்து வரும் மார்ச் 12ஆம் தேதி வரையில் மருத்துவ விடுப்பு கிடைத்துள்ளதாக அறிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அந்த 9வது முன்னாள் பிரதமரின் விசாரணை வரும் மார்ச் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக SPRM தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம் பாக்கி தெரிவித்துள்ளார். படாங்சராய் மக்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. வருகின்ற 9 மார்ச் 2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று பசாராயா சுபம் வழங்கும் மனிதநேய அன்பளிப்பு. அவங்க ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போறாங்க. என்ரேட்டா தோட்ட தமிழ் பள்ளி, விக்டோரியா தோட்ட தமிழ் பள்ளி மற்றும் பாடாங் மேகா தோட்ட தமிழ் பள்ளி, இம்மூன்று தமிழ் பள்ளிகளுக்கும் தலா 2 மடி கணினிகள் வழங்கப்பட உள்ளது. மேலும் 60 மாணவர்களுக்கு பள்ளி சீருடையை வழங்கவிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லங்க, B40க்கான 300 பேருக்கு அன்றாட தேவைக்கான பொருட்களை வழங்க போறாங்க. வருகின்ற 9 மார்ச் 2025 பகல் 2:30க்கு நம்பர் 2278 ஜாலான் சராய் வாங்கி 10 பாடாங் சராயில் பசாராயா சுபம். அன்றாட தேவைக்கு மளிகை பொருட்கள், பூஜைக்கு தேவைப்படும் சூடம், சாம்பிராணி, அகர்பத்தி என தரமான பொருட்கள் மற்றும் இந்திய சமையல் மசாலா பொருட்கள் அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றிட பசாராயா சுபம். ஆக வருகின்ற 9 மார்ச் 2025 பகல் 2:30க்கு குடும்பத்தோடு திரண்டு வாருங்கள். பசாராயா சுபம்.
சமூக ஊடகங்களில் தற்போது வைரலாகி வரும் இன மற்றும் மத சர்ச்சை தூண்டுதல் பிரச்சினை உட்பட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அரசாங்க பேச்சாளர் ஃபமி ஃபட்சில் தெரிவித்தார். இன அல்லது மத பிரச்சினைகளை பயன்படுத்தி தூண்டிவிட முயற்சியில் ஈடுபடும் எந்தவொரு தரப்பினருக்கும் எதிராக சமரசம் இன்றி அமலாக்க தரப்பினரும் பாதுகாப்பு ஏஜென்சிகளும் விரைந்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டுள்ளதாக ஃபமி ஃபட்சில் குறிப்பிட்டார். அனைத்து தரப்பினரும் ஒருவருக்கொருவர் புரிதலையும் மரியாதையையும் வளர்ப்பதன் மூலம் சமூகத்தில் ஒற்றுமையையும் நல்லிணக்கத்தையும் பாதுகாக்க முடியும் என்பதையும் பிரதமர் நினைவுறுத்தியிருப்பதாக ஃபமி ஃபட்சில் விளக்கினார். மக்களின் நல்வாழ்வுக்காக நாட்டின் சட்டத்திட்டங்களை மதித்து நடக்கும்படி பிரதமர் வலியுறுத்தியிருப்பதையும் ஃபமி ஃபட்சில் ஓர் அறிக்கையின் வாயிலாக சுட்டிக்காட்டியுள்ளார். சபூத்தே எம்பி தெரேசா காக்கின் முன்னாள் சிறப்பு அதிகாரியும் மற்றொரு நபரும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மக்கள் நட்புறவு திட்டத்திற்கான பிரத்யேக நிதியை அங்கீகரித்து உதவுவதில் கைமாறாக தங்களுக்கு 5 லட்சம் ரிங்கிட் லஞ்ச பணமாக வழங்க வேண்டும் என்று கேட்டு பெற்றதாக அந்த இருவருக்கு எதிராக குற்றச்சாட்டு கூறப்படுகிறது. 30 வயது மதிக்கத்தக்க அந்த 2 சந்தேக பேர்வழிகளும் நேற்று முன்தினம் புதன்கிழமை புத்ராஜயாவில் உள்ள SPRM தலைமையகத்திற்கு அழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர். அவ்விருவரும் புத்ராஜயா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு மார்ச் 9ஆம் தேதி வரை தடுப்பு காவலில் வைப்பதற்கான அனுமதியை SPRM பெற்றுள்ளது. இந்து மதம் தொடர்பில் பொது விவாதம் நடத்துவதற்கு மாயிகா தேசிய துணைத் தலைவர் டத்துஸ்ரீ எம் சரவணன் விடுத்துள்ள அழைப்பை ஏற்றுக்கொண்டுள்ள சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜம்ரி வினோத் காளிமுத்து விவாதம் நடத்துவதற்கான தலைப்பை கேட்டு இன்று சரவணனின் உதவியாளருடன் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். பொது விவாதம் மிக அமைதியான முறையில் நடைபெற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ள ஜம்ரி வினோத் விவாதம் தொடர்பான சில விளக்கங்களையும் கோரியுள்ளார். இந்த பொது விவாதம் மூலம் இரு தரப்பினருக்கும் இடையில் தொடர்ந்து கொண்டிருக்கும் சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்பதுடன் ஒருமித்த புரிந்துணர்வு உருவாவதற்கு வழிவகுக்கும் என்று ஜம்ரி வினோத் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கில்லான் மேரு தொழில்பேட்டை பகுதியில் உள்ள உலோக கழிவுகளை பதப்படுத்தும் தொழிற்சாலையில் நேற்று நடத்தப்பட்ட சோதனையில் கடல்சார் போலீசார் 33 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள 12.3 லட்சம் கிலோ மீன் கழிவுகளை பறிமுதல் செய்தனர். ஸ்லாங்கோ சுற்றுச்சூழல் துறையுடன் இணைந்து காலை 11 மணிக்கு நடத்தப்பட்ட இந்த ஒருங்கிணைந்த சோதனையில் 30 வயது உள்ளூர் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக அதன் கொமாண்டர் உதவி ஆணையர் ருஸ்லி சே அரி கூறினார். அந்த தொழிற்சாலை பழைய உலோகப் பொருள்களை பதப்படுத்தும் உரிமத்தை மட்டுமே கொண்டிருந்தது. ஆனால் மின்கழிவுகளை பதப்படுத்தும் அனுமதி அதனிடம் இல்லை என்பது தொடக்கக்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது. அந்த வளாகத்தை ஆய்வு செய்தபோது 2005ஆம் ஆண்டு சுற்றுச்சூழல் தர விதிமுறைகளின் கீழ் அட்டவணையிடப்பட்ட கழிவுகள் என அவை வகைப்படுத்தப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். தனது வீட்டின் பணிப்பெண்ணை பாலியல் பலாத்காரம் புரிந்த குற்றத்திற்காக குற்றவாளி என்று உறுதிப்படுத்தப்பட்டு சிறை தண்டனைக்கு ஆளாகியுள்ள பேரா த்ரோனோ முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பால் யோங் சூ கியோங் தண்டனையில் இருந்து தப்பிப்பதற்காக தன்னிடம் கூடுதல் ஆதாரம் இருப்பதாக கூறிய நிலையில் அந்த ஆதாரத்தை இன்று நிரூபிக்க தவறிவிட்டார். கூட்டரசு நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் DAPயின் அந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரிடம் இருப்பதாக கூறப்படும் ஆதாரம் குறித்து விசாரணை செய்வதற்கு இப்போ உயர் நீதிமன்றம் இன்று முற்பட்டபோது அவரால் அந்த ஆதாரத்தை காட்ட முடியவில்லை. இப்புகாரை தந்த சம்பந்தப்பட்ட இந்தோனேசிய பெண் தாம் தாயகத்திற்கு திரும்ப வேண்டும் என்ற நோக்கில் பொய்யான போலீஸ் புகாரை தந்ததாக பால் யோங் புதிய ஆதாரத்தை சமர்ப்பித்தார். எனினும் இது ஒரு வாய்மொழி சாட்சியமே தவிர ஆதாரப்பூர்வமானது அல்ல என்று உயர் நீதிமன்ற நீதிபதி முடிவு செய்துள்ளார். பினாங்கு தசெகுலுகோ தமன் செப்பாடு ஜயாவில் உள்ள நாசி கண்டார் உணவகத்தில் இன்று அதிகாலை 3:30 மணியளவில் மியான்மர் பிரஜை ஒருவர் கொடூரமாக வெட்டிக் கொல்லப்பட்டது தொடர்பில் 4 சந்தேக பேர்வழிகளை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். அந்த நசிகண்டார் உணவகத்தின் நிர்வாகியான 38 வயதுடைய அந்த மியான்மர் பிரஜையை வெட்டுக்கத்தியை ஆயுதமாக கொண்ட முகமூடி கும்பல் தாக்கியுள்ளது. இதன் தொடர்பில் போலீசார் மேற்கொண்ட புலன் விசாரணையில் உள்ளூரை சேர்ந்த 4 அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சப்ராங்பராய் உத்தாரா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP அன்வார் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார்.
தாக்குதலுக்கு ஆளான அந்த மியான்மர் பிரஜை உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு அங்கிருந்து தப்பிக்க முயற்சி செய்தபோது அந்த கும்பல் துரத்தி சென்று வெட்டி கொன்றதாக பூர்வாங்க புலன் விசாரணையில் தெரியவந்துள்ளது என்று ஏசிபி அன்வார் குறிப்பிட்டார். சாலையோரத்தில் பூச்செடிகளுக்கு நீர் பாய்ச்சிக் கொண்டிருந்த லோரியுடன் கார் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் குடிநுழைவுத்துறையின் அமலாக்க அதிகாரி ஒருவர் மரணமுற்றார். இச்சம்பவம் இன்று பிற்பகல் 3:30 மணியளவில் மலாக்கா ஐர்க்ரோ ஜலன் அப்துல் ரசாக் MITC சாலையில் நிகழ்ந்தது. டொயோட்டா வியாஸ் காரில் பயணித்த 41 வயது முகமது ஃபர்ஸ்லி ரம்லி என்பவரே இச்சம்பவத்தில் மாண்டதாக போலீசார் அடையாளம் கூறினர். தலையில் கடுமையான காயங்களுக்கு ஆளான அந்த அதிகாரி சம்பவ இடத்திலேயே மாண்டதாக மலாக்கா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP கிறிஸ்டோபர் பத்தேட் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.